ஃபஸ்ட்டு ஸ்டாய்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம். அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா ஷார்ட்கி டிஃபெக்ட்டு. ஷார்ட்கி டிஃபெக்ட்னா என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிறிஸ்டல்ஸ்னாவே ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ரீன் கலராக இருக்கிறது வந்து என்னது Cl மைனஸ், அதாவது குளோரைடு அயான்ஸு. இந்த பிங்க் கலராக இருக்கிறது வந்து என்னது அதாவது சோடியம் ப்ளஸ் அயான்ஸ். அப்போது ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இந்த தேர்ட் லைனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்குது, அது வந்து என்னது Cl மைனஸ், அதாவது நெகட்டிவ் அயான்ஸ். அதுக்கு அடுத்தது பிங்க் கலர் இருக்குது பாசிட்டிவ். அப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வரணும். அப்போ இந்த இடத்துல வந்து என்னது Cl மைனஸ் அயன் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போது அதே மாதிரி வந்து இந்த லைனில் பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் அதுக்கடுத்து என்ன வரணும், ப்ளஸ் வரணும். அப்போ Na ப்ளஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போ இதிலேருந்து நமக்கு தெரியுதுன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்டு ஆனியான்ஸ் வந்து என்னது மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போ அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் அது ஷார்ட்கி டிஃபெக்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், தி சைஸ் ஆஃப் தி கேட்டையான் அண்டு ஆனியான்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர். அதாவது இந்த Na ப்ளஸ் அண்டு Cl மைனஸ் உடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இல்லை, ஆல்மோஸ்ட் சிமிலர்னு சொல்கிறாங்க, ஒரே மாதிரி இருந்து இருக்கும். அப்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான்ஸ் மிஸ்ஸிங் ஆகும்போது எலக்ட்ரிக்கலி நியூட்ராலிட்டி வந்து அது மெயின்டைன் ஆகுது. ஸோ இதில் வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட் வந்து உருவாகும் போது வந்து என்னென்னா டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. ஏன் வந்து டென்சிட்டி ரெடியூஸ் ஆகுதுன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போது மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுறதுனால டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் NaCl. இது ஒரு முக்கியமான மெட்ரிக் டிஃபெக்டில் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டு. ஸோ இங்கே ஷார்ட்கி டிஃபெக்டில் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் வந்து மிஸ்ஸிங் ஆயிருந்துச்சு. ஆனால் பட் இங்கே வந்து என்னென்னா இங்கே கேட்டையான் வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி வரணும். ஆனால் பட் வந்து என்ன இந்த பொசிஷனை விட்டு வேறு ஒரு பொசிஷனுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது. அந்த பொசிஷனுக்கு பேர் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா இன்டர்ஸ்டேஷியல் பொசிஷன். இப்போ இங்கே பாருங்கள், தி அயான் விச் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த லாட்டிஸ் பாயிண்ட் ஆக்குபை த இன்டர்ஸ்டேஷியல் பொசிஷன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஏன் டென்சிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அங்கே வந்து மிஸ்ஸிங் ஆகுது, இங்கே வந்து மிஸ்ஸிங் ஆகலை, அந்த பொசிஷனை விட்டு வேறு ஒரு பொசிஷனுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சில்வர் புரோமைடு. அப்போது இதில் வந்து ஆனியானுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையானுடைய லார்ஜராக இருக்கும், இதில் வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டு. போல் வந்து மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.